இன்று ஒரு விசேஷித்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை தினத்திலே ஐயா இந்த சபை ஸ்தாபிக்கப்பட அவருடைய ஆரம்ப சாட்சிகளிலே இருந்து அவர் நம்மத்திலே சொல்லி கொண்டு வந்தாங்க. கேரளா தேசத்திலே இருந்து தன்னுடைய அண்ணன் இங்கே தமிழகத்திலே ரயில்வேல வேலை செய்வதினாலே அவங்க வீட்டில் 7 பிள்ளைங்க. அப்போ அண்ணன் இங்கே இருக்கிறாரே, இங்கே கூட வந்து வேலை செய்வோம் என்று சொல்லி இங்கே வந்தபொழுது தேவனுடைய அழைப்பை பெற்று மாரநாதா வேதாகம கல்லூரியிலே 2 ஆண்டுகள் படித்து 3 ஆண்டுகள் அந்தமான் தீவிலே யாருமே மிஷினரியாய் போகாத ஒரு பகுதியிலே கடந்து போய் 3 சபைகளையும் ஒரு அநாத விடுதிகளையும் ஆரம்பித்து மறுபடியும் தமிழகம் வந்து அம்மாவை திருமணம் செய்து ஊழியம் ஆரம்பித்த விதங்களை எல்லாம் அவர் இங்கே சொல்ல நம்ம காலையில் கேட்டோம். 500 ரூபாய் கொடுப்பதற்கு கையில் பணம் இல்லை, வாடகை செலுத்த பணம் இல்லை. என்னுடைய அக்கா ஒருவங்க ஜூலி, சின்ன வயசு தான், 2 வயசில் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜூலி. அப்போ அவங்கள இறந்துட்ட பிறகு அந்த ஈகார்டு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பாடியை வாங்கிறதுக்கு கையில் காசு இல்லையா, கையில் அந்த பாடியை உள்ளே இருந்து வாங்கிறதுக்கு 200 ரூபாவோ 300 ரூபாவோ தான் போல இருக்குது. அப்போ அந்த சரீரத்தை வாங்க பணம் இல்லாமல் இருந்த அப்படிப்பட்ட நிலை. அப்போது ஊழியர் சொன்னாங்க, ஒரு ஓட்டர் சைக்கிள் தான், ஆனால் பூண்டி நம்பாக்கம் வரைக்கும் அந்த சைக்கிளில் 2 பேரை வச்சுக்கின்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், சைக்கிள்லே கடந்து போய் ஊழியங்களை செய்தோம். நான் கால் வைக்காத ஒரு பகுதி இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை. எல்லா சிறிய கிராமங்கள், பெரிய கிராமங்கள், பட்டணங்கள் அப்படி என்று எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்து இன்றும் இந்த திருவள்ளூரிலே இருக்கிற அநேக பெரிய ஊழியக்காரர்கள் இந்த சபையிலே ஒரு நாளிலே ஊழியக்காரர்களாய் இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் இவ்வளவாய் பெருக ஒரு காரணம் இருக்குது. இவ்வளவாய் பெருக ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கிறோம். 24 வீரனந்தெரு. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது கொட்டாய் சர்ச்சு ஜபம் ஆரம்பித்தா போதும், எதிர் வீட்டு திண்ணை, அப்போல்லாம் எல்லாமே ஓடு வீடு தானே, எல்லார் வீட்டிலும் திண்ணை இருக்கும். எதிர் வீட்டில் உட்காந்துக்குன்னு அந்த தகர டோர் இருக்கும், டோர் மேலே கல் அடிச்சுனே இருப்பான். இங்கே ஜபம் நடந்துனே இருக்கும் உள்ளே, அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, தகர டோர் மேலே கல் அடிச்சுனே இருப்பாங்க. நாங்கள் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தோம், பாஸ்டரை பார்க்க போயிருந்தோம். அந்த பாஸ்டர் சொன்னார், கல் அடிச்சதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னார். இன்றைக்கி கல் அடித்த ஒருவரை கர்த்தர் என்ன வாய்க்கிருக்கிறாரு, ஊழியக்காரராய் மாற்றிதே திருவள்ளூர் பகுதியிலே ஊழியம் செய்ய வைத்திருக்காங்க. ஒரு முறை கொட்டாயை கொளுத்தி விட்டுட்டான். ஒரு முறை கொட்டாயை கொளுத்தி விட்டுட்டு நாங்கள்லாம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஓடுறோம். அப்புறம் எல்லாம் தண்ணியை தூக்கி அடித்தோம், அமைதலாக ஆகிடுச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே மந்திரம் செஞ்சு வச்சான். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே அம்மா கூட நல்லா பேசுவாங்க. அந்த பாட்டி நல்லா பேசி அம்மாவனுடைய முடி, அம்மா கால் வச்சு போன அந்த மண் எடுத்துன்னு போயிட்டாங்க. காலையில் பார்த்தா ஒரு பிளேட்டில் மந்திரம்லாம் எழுதி முட்டை எலுமிச்சை பழம்லாம் இருந்தது. அப்போது வெள்ளாப்பாக்கத்தில் இப்போ ஊழியம் செய்கிறார் பாஸ்டர் மார்ட்டின் மணி. அவருடைய தங்கச்சி அக்காந்தரில் மரியான்றவங்க, அவங்க ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுவாங்க. அவங்க காலையில் வாசலை பெருக்குந்து தான் அந்த பிசாசு அவங்கள அப்படியே பிடிச்சிச்சு. ஹல்லேலூயா. என்னது, எங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி. ஐயா அம்மா இதெல்லாம் கவனிக்கல, காலையில் இருந்தாங்க, எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, ஏதோ ஊழியத்துக்கு போயிட்டாங்க, நைட்டு வரவே இல்லை. இந்த அக்கா என்னன்னா சும்மாவே சிரிப்பாங்க, அப்படியே உட்காந்துன்னு சிரிப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 பிள்ளைங்க அங்கே இருக்கிறோம், 70 பிள்ளைங்க இருக்கிறோம். நாங்கள்லாம் கள்ளத்துக்கு கட்சின்னு சிரிச்சுன்னு இருப்போம் அவங்க கூட சேர்ந்துக்கின்னு. அவங்க அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க. அப்படி மந்திரங்களை செய்து எப்படியாச்சும் அந்த இடத்தை விட்டு இந்த சபையை ஸ்தாபனத்தை மாற்ற வேண்டும் என்று எவ்வளவோ பேர் பிரயாசப்பட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற எல்லா பெரிய ஆட்கள் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாங்க. ஆனால் போலீஸ்காரர் அவங்க பேச்சை, யார் பேச்சை என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. ஐயா அவனுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள்லாம் உங்கள் வேலையை பாருங்கள், அவர் அவங்க வேலையை பார்ப்பார் என்று சொல்லி அனுப்புனாங்க. அப்படி பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், பல கஷ்டங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன். எங்கள் தெரு பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரீட் இருக்கும். முன்னாடி வந்து உயர் ஜாதி மக்கள் போகிறவங்க, பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கும்.
அம்மா அந்த காலத்தில் ஒயிட் சாரி கட்டின்னு போனாலே அநேகருக்கு அது என்னது அபசகுணமான ஒரு காரியம். காரி துப்பி இருக்கிறாங்களாம், ஏளனமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட காலங்களில் எனக்கு தெரிஞ்ச அம்மா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஐயா மெட்ராஸுக்கோ இல்லை ஊழியத்துக்கோ எங்கேயோனா போயிட்டாங்கன்னா ஒரு 3 பேர் அம்மா கூட எப்பயுமே இருப்பாங்க. ஒன்று சிஸ்டர் லோகா, பாஸ்டர் சவுந்தரராஜ் பவுந்தவாக்கத்தில் இருக்கிறாங்க, அவருடைய துணைவியார் சிஸ்டர் லோகா. அப்புறம் ரூத் என்று சொல்லி சிஸ்டர் ராணியுனுடைய நாத்தனார். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அம்மா 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறோமா இல்லையா, சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தெரியாது. ஜெபிச்சு கொண்டே இருப்பான். ஜபம் 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 ஜபம், எப்போ பார்த்தாலும் ஜபம். ஒரு நாள் ஒரு நம்ம சபை விசுவாசி தான், பிலிப்பையா அவனுடைய பையன் காந்தின்னு சொல்கிறவர். அவர் என்னன்னா நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், மதுள் சேவரு நம்மளுடைய அந்த சாதாரண கேட்டு தான், பெரிய கேட்டு இல்லை, எகிரி உள்ளே குதிச்சுட்டு பெரிய கத்தி எத்துன்னு தரையில் தேய்ச்சினுக்கிறார். வர சொல்லு நான் வெட்டுறேன் அப்படின்ட்டு நைட். அப்போ பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஒரு 10 பேராச்சும் சர்ச்சில் இருக்கிறாங்க. வெளியில் உட்காந்துன்னு அப்படியே கத்தி அப்படியே என்ன பண்ணுறார், தீட்டினுக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி வந்தால் கூட வெட்டுறதுக்கு ரெடியாகிறார். அவர் மேலே ஒரு அசுத்தாகு அப்படியே வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் என்னென்னா, நிறைய பேர் இவங்களை பண்ண சொல்ல செவ்வரி எகிரி குதிச்சு போய் ஒரு போலீஸ்காரை கூட்டின்னு வந்து அவரை இரவிலே கைது செஞ்சு கூட்டின்னு போனான். ஒரு மனுஷன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த செவுரு அந்த காம்பவுண்டு வாளுக்குள்ளே வராமல் 2 காலையும் வச்சுக்கின்னு அப்படியேன்றார். பிடிச்சி இழுக்கிறாங்க. சபைக்குள்ளே அவரால் என்ன பண்ண முடியல, வரவே முடியல. அசுத்தாவி அந்த இடத்துல என்ன பண்ணல, அனுமதிக்கவே இல்லை. அவ்வளவு போராட்டம். அந்த பிசாசை பிடிச்சி தரன்னு இழுத்துக்குன்னு அந்த வாசலுக்குள்ளே வர்றதுக்கு அந்த பிசாசு கத்துது, எனக்கு எரிகிறது, எனக்கு எரியுது, எனக்கு எரியுது, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன் என்று சொல். ஒரு முறை பாருங்கள், நான் சின்ன வயசில் இதெல்லாம் என்னுடைய அனுபவம். அப்போ அந்த கொட்டாய் சர்ச் இருக்குது, கொட்டாய் சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. எங்கள் பாட்டி அந்த முருங்கை மரத்தை வச்சாங்க, ஏதோ பிறந்த நாளைக்கு ஏதோ ஒன்று வச்சாங்க, ஞாபகம் இருக்குது. நான் அங்கே நின்றுன்னு இருக்கிறேன், ஐயாவும் விசுவாசிகளும் சர்ச்சில் ஒரு பேய் ஓட்டின்னு இருக்கிறான். அப்போது நான் நின்று அந்த கொட்டாயில் நின்று, கொட்டாய்க்கு வெளியில் நின்று அதை வேடிக்கை பார்த்துனே இருக்கிறேன். ட்ரம் அடிக்கிறாங்க, ரத்தத்தால் ஜெயம்னு பாடுறாங்க. ஐயா சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகளை விட்டு நீ போ அப்படின்னு தான். அந்த பிசாசு போது நான் நிற்கிற முருங்கை மரம் ஆடுது, படப்படப்படணும், அப்படியே பயங்கர ஷேக்கு, இலெல்லாம் அப்படியே கொட்டுது. நானே பயந்து குடுகுடுன்னு நான் ஓடிட்டேன். அப்போ அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நம்ம இப்போ வெறும் இந்த சர்ச்சை தான் பார்க்குறோம். ஆனால் ஆரம்பம் அவ்வளவு பயங்கரமானதாக இருந்தது, அவ்வளவு பயங்கரமாக. நாகலாபுரத்துக்கு பக்கத்தில் என்ன ஊருமே ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஓப்பனருக்கு நைட்டுக்கு போகிறோம், எல்லாம் வேனில், அந்த மெட்டடோர் வேனில் போகிறோம். அங்கே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுறதுலாம் சரி தான், ஏசுன்றீங்க சரி தான். இந்த அம்மா இருக்கிறாங்க, 18 வயசு, பேய் பிடிச்சி இருக்கு. அந்த பேயை யாராலையும் துரத்த முடியல. ராமாபுரம் அந்த பேய் யாரும் துரத்த முடியல. துரத்துனா இங்கே சர்ச்சுக்கு அடுத்துக்கு நானே இடம் கொடுக்குறேன்னு அவங்க அப்பா சொல்கிறார். சரின்ட்டு அந்த பேயையும் வண்டியில் ஏற்றிக்கினாங்க. வண்டி வருது, ஓட்டின்னு வந்தவர் நேராக ஒரு பெரிய கிணறு இருக்கும் பார்த்தீங்களா கிராமத்துலலாம், எடுத்துன்னு போய் அதுக்குள்ளே விட்டுருப்பார். எல்லாம் கத்தி கித்தி வண்டியை நிறுத்தி எடுத்துன்னு வந்தாங்க. வந்து இங்கே ஜோம் பண்ணாங்க, பேய் ஓடிச்சு. இங்கே இருந்தது அந்த சகோதரி 1 மாதத்திற்கு மேலே இங்கே இருந்தாங்க. இங்கேருந்து கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் ஒரு கிளை சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சபை இவ்வளவாய் வளரணும்னா இதற்கு முன்பதாக தேவன் இந்த சபையை குறித்ததான ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. இந்த சபை, இந்த இடம் நம்ம வந்து ஏறக்குறை என்னுடைய கணிப்பின்படி குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆயிரும். நம்ம இந்த இடத்துலையே இது 3வது சபை. உள்ளே வந்ததுமே ஒரு ஷீட்டு போட்டோம். அது வந்து சொல்லுவாங்க பாருங்கள், இந்த கோழி பண்ணெல்லாம் கூட நல்லாயிருக்கும். பார்த்துருக்கிறீங்களா அந்த ஷீட்டை? எத்தனை பேர் அந்த சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க? இருக்கிறதுலே கேவலமான சர்ச்சு அதுதான். அந்த ஷீட்டு அவ்வளவு கேவலமாக இருக்கும். சின்ன இடம், தர போடலை, எல்லாம் அப்படியே சும்மா இது போட்டு வச்சது தான். ஆனால் அதனுடைய வீடியோ இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், என்னுடைய சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஜனங்களுக்குள்ளே அவ்வளவு ஒரு அபிஷேகம், அவ்வளவு ஒரு எழுப்புதல், நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதித்து துதித்த ஒரு நாட்கள்.
அப்புறம் இங்கே இப்போ மகால் இருக்கிற இடத்துல ஷீட்டு, நல்ல ஒரு ஷீட்டு போட்டு ஒரு சபை இருந்தது. 3ஆவதாக தான் நம்ம இங்கே வந்தோம். இந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஏறக்குறைய 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சந்தான ஐயா அவருடைய இடத்த விற்று கொடுத்து அந்த பணம் போட்டிருக்கிறோம். பிரதர் புஷ்பராஜ் அவருடைய இடத்தை விற்று அந்த பணத்தை நம்ம போட்டிருக்கிறோம். சில சபையில் இருக்கிற விசுவாசிகள் தங்கள் நகைகளை அடமானம் வைத்து அந்த இடங்கள், அதனாலே இங்கே ஆலயத்தை கட்ட அநேக தாராளமாக கொடுத்தான். நம்மளுக்கு காந்திபுரத்தில் ஜாய் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுன்ட்டு ஏறக்குறைய ஒரு 10 கிரவுண்டு இருந்திருக்குமா? 8 கிரவுண்டு இருந்தது. 8 கிரவுண்டையும் விற்றுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. எல்லாம் கோடிக்கணக்கில் போக வேண்டியது. ஆனால் எல்லாவற்றையும் விற்று எங்களுக்கு ஒரு லேண்டு, இந்த பூங்கா ஜெயாநகரா என்ன ஒரு ஊர், ஆமாம் பூங்கா நகருக்குள்ளே நல்ல, இப்போ நாங்கள் அந்த தெரு வழியாக வந்தால் எல்லாமே பில்டிங்காக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடம் எல்லாம் விற்று இந்த இடத்துல நம்ம போட்டு இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி எழுப்ப ஒரு காரணம் தேவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோக்கம் மனுஷனதாய் இந்த ஒரு எண்ணம் ஐயாவுனுடைய எண்ணமாக இருந்திருந்தால் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காது, நிலைத்திருக்கவே இருக்காது. முதல் ஆள் ஐயா அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, எம்ஆர்எஃப் டயரை தூக்குன அந்த வெயிட் லிஃப்டை வந்து மிரட்டின போதே ஐயா என்ன பண்ணியிருப்பார், பெட்டியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கேரளாவுக்கு கிளம்பி போயிட்டுருப்பார். ஐயா இங்கெல்லாம் ஊழியம் செய்கிறது கஷ்டமான காரியம். இந்த உங்கள் உட்காந்துனுக்கிறாங்க பாருங்கள் ஜெனிஃபர், அவங்களுடைய மாமனார் சக்கரவர்த்தி, வள்ளூர்புரத்தையே கலக்கின ஒரு மனுஷன். வார்டு மெம்பராக இருந்தாரா, பயங்கரமான ரவுடி, சாராயம் காசுனவர், பயங்கரமான ஆள். அவருடைய மரணத்துக்கு நாங்கள் போகும்பொழுது பார்த்தா எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம். அப்போல்லாம் சின்ன பையன்தான் நான். எல்லாம் ராக்கெட்டை இப்படி கொளுத்தி விட்டு பார்த்துக்கிறோம். இந்த தேரடியாண்ட ராக்கெட்டை இப்படி விட்றாங்க, ஜனெல்லாம் அப்படியே செதறி ஓடுது. ஐயா சொன்னார், நீங்கள் இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம், நீங்களே அடக்கம் பண்ணிங்க. எல்லாரும் அப்போ தான் அப்படி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய ரவுடிங்க. இன்னும் ஒருத்தர் ஸ்டாலின் லிவிங்ஸ்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ரவுடி, பெரிய செயின், என்னது அந்த சைக்கிள் செயின், கத்தி, அப்புறம் அவர் ஒரு பெரிய ஒட்டு கட்டை வச்சுருந்தார். வீட்டில் ரொம்ப நாள் இருந்தது. அது ஒரு கருப்பு கலர் கட்டை, நல்லா இவ்வளோ நீட்டு இருக்கும், போட்டு அடின்னு அடிப்பார் போலகுது. அப்படிப்பட்ட ரவுடிங்க, குடிக்காரர்கள், பேய் பிடிச்சவங்க, மந்திரவாதிகள், இப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற இந்த இடம் தேவனுடைய தரிசனமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்று இந்த 10 ஆண்டுகள் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து 10 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. ஆனால் தேவன் இந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் ஒரு நாளும் மாறவே மாறாது. வேதம் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனத்திலே இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால் நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையும் நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். இங்கே பேதுருவின் இடத்திலே கர்த்தர் பேசும்பொழுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
அப்ப இந்த சபையை கல்லின் மேல் கட்டுவேன் என்று பேதுருவினிடத்திலே இருக்கிற சீஷரிடத்திலே அவர் சொல்ல காரணம் என்னன்னா, அங்கே இருந்தவர்களில் பேதுருவுக்கு இயேசு யார் என்ற வெளிப்பாடு உண்டாயிற்று. இந்த ரெவலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த தரிசனத்தை பெற்று அல்லது அந்த தரிசனத்தை அறிந்து கொண்டு பேதுருவினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. இன்று கூட நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஆனால் தெரியாமல் இன்னமும் இந்த சபையை அழிக்க அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த சபைக்கு விரோதமாய் அநேக மந்திரவாதங்கள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேகருடைய வஞ்சக யோசனை இருக்கிறது. ஆனால் ஒன்றும் மேற்கொள்ளாமல் போக காரணம் என்னவென்றால், சபையை ஐயா கட்டலை. சபையை யார் கட்டியிருக்கிறா? யார் கட்டியிருக்கிறா? கர்த்தர் கட்டியிருக்கிறார். கர்த்தர் கட்டி இருக்கிறார். அப்போ தேவன் இந்த சபையை நிறுவி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரியைகள் ஆனாலும் அது சபையை மேற்கொள்ளாது, சபைதான் மேற்கொண்டு கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் கூட பார்த்தோம் பாருங்க, திருவள்ளூர் தமிழகத்தில் ஒரு பெரிய ஊர் இல்லை. இப்போ தான் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் இது தலைநகர டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஆகி? ஒரு 5 வருஷம் ஆயிருக்குமா? 10 வருஷம் ஆயிருக்குமா? 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் ஆயிடுச்சு. ஆனால் இந்த திருவள்ளூரிலே இருக்கிற இந்த சபை, ஷாலோம் பேராலயம் பூர்ண சுவிசேஷ தேவ சபை, இந்தியா தேசத்திலே 12 மாநிலங்களை சந்தித்து இருக்கிறது. இந்தியா தேசத்திலே நமக்கு தெரியாத பாஷைக்காரர்கள் இடத்துல இங்கேருந்து வேன் போயிருக்கு. ஒரிசா, ஜார்க்கண்ட் வரைக்கும் வேன் போயிருக்கு. நம்மளுடைய இந்த வெளியில் நிற்குது பாருங்க மகேந்திரா வேனு, இங்கே இருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் ஓட்டின்னு போயிருக்கிறான். அங்கே போய் ஒரு வாரம் நம்மளுடைய விசுவாசிகள் தங்கி வால் போஸ்ட்டுகளை ஒட்டி ஈஜி மண்டாய் கூட்டம் நடக்குது. காரு உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அவ்வளவு ஜனங்கள், ஏறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடி வந்து கேட்டாங்க. இந்த ஷாலோம் பேராலயத்தினாலே ஏறக்குறைய 1400 ஊழியக்காரர்களை பல்வேறு இடங்களிலே நம்ம அனுப்பியிருக்கிறோம். பாருங்க, ஒரு சிறிய கிராமம்தான், ஒன்றும் இல்லை, படிப்பறிவில்லாத ஒரு ஊழியக்காரர் தான். ஆனால் தேவ தரிசனம் இருக்குமே என்றால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த 10ஆம் ஆண்டிலே வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இங்கே நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனாலே உங்களையும் மேற்கொள்ள அநேக விதமான சக்திகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிற. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுடைய நோக்கம் அதுதான். இந்த நாளிலே கூட சில காரியங்கள் நம்மை மிகவும் சோர்ந்து போக செய்கிறது, நமக்கு மன அழுத்தங்களை கொடுக்கிறது, வெறுப்பை உண்டாக்குகிறது. ஆனால் இங்கே பேதுருவை போல ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமே என்றால் அந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நமக்குள்ளே அந்த ரெவலேஷன் இருக்கணும். who God is, நம்மளுடைய தேவன் யார், நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் யார், நம்மை தெரிந்து கொண்டவர் யார், நம்மை இங்கே கொண்டு வந்து இந்த இடத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறவர் யார். அப்போ தேவன் யார் என்ற வெளிப்பாடு இருக்குமே என்றால் பாதாளத்தின் வாசல்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கலாம், செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவன் போராடி கொண்டே இருப்பான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பாருங்க, இன்று நம்ம அறியணும் who our God is. அப்போ சபையிலே இன்று ஆண்டு விழாவை கொண்டாட வந்திருந்தாலும் நமக்குள்ளே ஒரு வெளிப்பாடு, இயேசு யார். வேதம் சொல்லுகிறது, உன்னில் நற்கிரியையை ஆரம்பித்தவர் என்ன பண்ணுவாரா, முடிவு பரியந்தும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. He who begins the good work in you, உன்னிலே இந்த நற்கிரியை ஆரம்பித்து இருக்கிறார். இயேசுவை தேடி நீங்க வரல, நீங்க ஒருவேளை சர்ச்சில் வந்திருக்கலாம், கையை தூக்கி இருக்கலாம், எனக்கு இயேசு வேண்டும் என்று நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு நினைக்கலாம். நீங்க ஏற்றுக்கொள்ளல. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை முதலாவது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நீங்களா வரல,
நீங்களா கர்த்தரிடத்துல வரல. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே யாரோ ஒருவர் மூலியமாக, ஏதோ ஒரு கூட்டத்தினாலே, ஏதோ ஒரு செய்தினாலே, யாரோ ஒருவருடைய வற்புறுத்தலினாலே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய பலத்த செய்கைகளினாலும் வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ரட்சிப்பை என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரே என்றால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை. வேதத்திலே எடுத்துக்கொள்ளுங்களேன், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படணும்னா அவன் சோதனையின் வழியாய் கடந்து போக வேண்டியதாய் அவசியமாயிருந்தது. ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. போராட்டத்தின் வழியாய் போகாதவங்க ஒருத்தருமே இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தின் வழியிலே அவங்க அறிந்து கொண்ட ஒரு காரியம், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. ஏன்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் உங்களை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த 10 years அப்படின்னு சொன்ன கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கா. காலைல ஐயா சொன்னார் பாருங்க, வியாழக்கிழமை கூட சொன்னார். 2 பேர், ஒரு லேடி, ஒரு வயசான பாட்டி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து அப்படியே கீழே விழுந்தான். அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்தான். விழுந்துட்டு ஏந்து அவன் பாட்டு நடந்து போகிறான். எல்லாரும் பயந்துட்டோம். நான் கூட அங்கே தான் உட்காந்துருந்தேன். எல்லாரும் ஓடி வந்தோம். அப்படியே எழுந்து போகிறாங்க, ஒன்றுமே இல்லாதது போல். அவங்களே பயந்துட்டாங்க, ஏந்தாங்க யாருன்னா எதனா நம்மளை திட்ட போகிறாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. விழுந்தவங்க அப்படியே எழுந்து நடந்து போகிறாங்க. இன்னும் ஒரு மேஸ்திரி மேலே வேலை செஞ்சுன்னு இருந்தார், அங்கேருந்து கீழே விழுந்தார். அவருக்கும் ஒன்றும் ஆகவே இல்லை. அப்போ பாருங்க, அநேக சூழ்நிலைகள் இந்த சபையில் நடந்து இருக்கிறது. ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள தேவன் என்ன பண்ணல, அனுமதிக்கவே இல்லை. வெட்கப்படுத்த வேண்டும். இந்த ஆலயம் கட்டி முடிக்காதபடி பாதியிலே நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலை வந்தது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று வாக்கு பண்ணின தேவனுடைய வாக்கு தத்துவம் உண்மை என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இல்லைன்னா அரைகுறையா சர்ச்சு என்ன பண்ணியிருக்கோம், நின்று இருக்கோம். என்கிட்டே ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு ஊழியக்கார் சொன்னார், ஏன் உங்கள் அப்பாவுக்கு இந்த வேலை, இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிட்டு கடைசியாக உங்களெல்லாம் கடங்காரனா விட்டுட்டு போக போகிறார் பேர் உங்கள் அப்பா அப்படின்னாரு. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு ஏன் இந்த வேலை, கடங்காரனா அவங்களெல்லாம் நிறுத்தி நடு ரோட்டில் நிறுத்த போகிறாரு, சொத்தெல்லாம் வித்துடுறீங்க, எல்லாத்தையும் இந்த சர்ச்சில் போட்டுடுறீங்க, இவ்வளோ பெரிய ஆலயத்தை நீங்கள் எப்படி கட்டி முடிக்க போகிறீங்க, நடு ரோட்டில் நீங்கள்லாம் நிற்க போகிறீங்கன்னு சொன்னார். ஊழியக்காரரும் சொன்னார். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று இந்த 10ஆம் ஆண்டு நிறைவிலே தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம இங்கே அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக இதில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த சபை என்று சொன்னால் முதல்ல அந்த தரிசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய சபைகள் தரிசனம் இல்லாமலே ஆரம்பிக்கப்படுகிறது. நோக்கம் இல்லை, போட்டிக்கு ஆரம்பிக்கப்படுறாங்க. நிறைய சபைகள் பொறாமையிலே ஆரம்பிக்கப்படுது. நீங்கள் அந்த ஐயத்தூருக்கு போய் பாருங்கள், நம்ம சபை ஒன்று கிளை சபை அங்கே இருக்குது. ஐயத்தூருக்கு நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு சர்ச்சு, இந்த சர்ச்சில் இவ்வளோ தான் கேப் இருக்கும், பக்கத்தில் இன்னொரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச்சு இது ஒரு சர்ச்சுன்னா இவ்வளோ கேப் விட்டுட்டு இன்னொரு சர்ச்சு கட்டியிருக்கிறான். இது வெறும் ஒரு இடத்துல இல்லை, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3-4 இடம் அப்படிங்குது. சர்ச்சில் சண்டை, உடனே மூப்பர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி எதிரில் கட்டலாம், தூரத்தில் கட்டலாம். ஆனால் நீ ஆர்னு போட்டால் நானும் ஆர்னு போடுவேன், நீ எப்போ அல்லேலூயா சொல்கிறியா அப்போ நான் ஆமேன்னு சொல்லுவேன். அப்படி என்று போட்டிகளுக்கு சபை உருவாக்கப்படுகிறது. நான் யார் என்று காண்பிக்கிறேன் என்று சபை உருவாக்கப்படுகிறது. ஆனால் சபை ஆரம்பிக்கப்படணும்னா அது தேவ தரிசனத்தினாலே ஆரம்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். யூ நீட் டு ஹேவ் எ விஷன் who God is. அவன் சொல்லுகிறான், நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இன்னைக்கு அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். இயேசு உங்களை பார்த்து கேட்குறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீங்க, என்ன சொல்வீங்க நீங்கள்? அப்போ ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு போயிட்டு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, டேஸ்ட் அண்ட் see. மற்றவங்க சொல்லுறதை கேட்காதீங்க. நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்லினே தான் இருக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நான் கூட போய் பேசுவேன்,
என வேதம் அது சொல்லுகிறது. எல்லா மனுஷனும் பொய்யனே, தேவன் ஒருவரே சத்தியபர. மனுஷனை பின்பற்றாதீங்க, நோ யுவர் காட். இந்த மாதம் நமக்கு வாக்குதத்தம். என்ன வாக்குதத்தம்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. பாருங்க, அந்த ஸ்டார்டிங் தான் நம்ம சொன்ன அந்த வார்த்தை வசனத்தினுடைய திறவுக்குள்ளே அதுதான். என் தேவன். என் தேவன் யார்? எனக்காக சமுத்திரத்தை ரெண்டா பிளக்கக்கூடியவர் என் தேவன். எனக்கு தாகம் இருந்துச்சுன்னா கண்மனையிலிருந்து தண்ணியை கொண்டு வருவார் என் தேவன். என் தேவன் எனக்காக ஒரு வல்லரசை ஒன்றுமில்லாமல் மாற்றுவார் என் தேவன். இன்னைக்கு உங்கள் தேவன் யார் என்று அந்த தரிசனம் இருந்தால் போதும், உங்கள் ஆலயம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இரண்டாவது சபையை குறித்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், செகண்ட் திங், த ரீசன் ஒய் God establishes church. 1 கொரிந்தியர் 12:12-13 எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினால் ஒரே சரீரத்திற்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இரண்டாவது, சபை என்று சொன்னால் சபைக்குள்ள டிஃப்ரென்ஸே இல்லை. படித்தவங்க, படிக்காதவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, ஐஸ்வர்யவான், ஏழை, ஜாதி வித்தியாசம், இது எல்லாம் சபையில் இருக்கும் என்றால் அது என்ன இல்லை தெரியுங்களா? சபையே இல்லை. அது என்ன இல்லை? சபையே இல்லை. ஜாதி சபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன இல்லை? சபை இல்லை. சபைக்குள்ளே டிவிஷன் இருந்தால் இட் இஸ் நாட் எ சர்ச். ஏன்னா சபை என்று சொல்லும்பொழுது அது ஒன்றை வெளிப்படுத்துகிறது. நாங்கள் அநேகராக இருக்கிறோம், ஆனால் எப்படி தான் இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற யாருமே என்னோடு கூட ரத்த பந்தம் இல்லை. அம்மா இருக்கிறாங்க, ஜேட், ஜோனத்தன், தென் நோ ஒன் எல்ஸ், பிளட் ரிலேட்டட் இங்கே யாருமே இல்லை. ஆனாலும் என்னன்னு கூப்பிடுறோம்? சகோதர சகோதரிகள். ஒரே அப்பத்தை புசித்து ஒரே ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பானம் பண்ணுகிறோம். என்னன்னா வி ஆர் டிஃப்ரெண்ட். நம்மளுடைய ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட், நம்மளுடைய நிறம் டிஃப்ரெண்ட், நம்ம வளர்க்கப்படுகிறது டிஃப்ரெண்ட், நம்ம மைண்ட் செட் டிஃப்ரெண்ட். ஆனால் சபை என்ன பண்ணுகிறது என்றால் பலராய் இருக்கிற நம்மை ஒன்றாய் வெளிப்படுத்துகிறது. இன்று உலகம் எல்லாரையும் வேறுபடுத்தி கொண்டு இருக்கிறது, பிரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த உலகத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எதுனா சபை தான். பல டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஆனால் சபை எப்படி இருக்கணும்? ஆனால் இந்த கடைசி காலம் எப்படி என்றால் சபைகளுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிற குடும்பத்தில் கூட. நான் இன்று இந்த சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது திங்க் அபவுட் யுவர் ஃபேமிலி as well. குடும்பத்தில் கூட பிரிவினைகளை உண்டாக்குகிற துஷ்ட ஆவிகள் செயல்பட்டு கொண்டே இருக்கு. நம்மளுக்கே தெரியாது, ஏன் சண்டை போடுறோன்னு தெரியாது. ஏதோ ஒரு வஞ்சகத்தின் ஆவி அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் சபை நம்ம பார்க்கும்போது இங்கே சொல்லப்படுகிறது, அது பல அவயங்கள் உடையது, ஆனால் என்னதான் ஒரே சரீரம். அதில் ஒன்று பாருங்க, இந்த விரலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு சைஸ் தான், எல்லாமே ஒவ்வொரு சைஸ் தான். ஆனால் காம்படிஷன் இல்லை, அப்படி தானே? எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸு. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று என்ன இல்லை? போட்டி இல்லை. ஆனால் சபைக்குள்ளே போட்டி இருக்கும் என்றால் இன்னும் சரீரம் என்ன பண்ணல? சரியாகலை, சரியான வளர்ச்சி அடையலை. அப்போ இந்த திருவள்ளூரிலே இந்த சபை ஒன்றை காண்பிக்கிறது. நாங்கள் எல்லாம் பலர் தான், ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். மற்றவங்களால் பலரோடு கூட பலர் சேர்ந்து வாழ முடியாது, மற்றவர்களோடு கூட இணைய முடியாது, பலவிதமான டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் அவர்கள் சபையை பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. இவங்க பலராக இருக்கிறாங்க, பல இடத்துல வேலை செய்கிறாங்க, பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க, ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க? இல்லையா? அதனால தான் நான் ஈவினிங் சர்வீஸ்லலாம் நான் உற்சாகப்படுத்துகிறேன். முடிஞ்சதுமே போயிடக்கூடாது. ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன பண்ணோம்? பேசணும். பந்தா காமிக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அந்த ஷோ ஆஃப் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது?
காமிக்கக்கூடாது எல்லாரோடும். எனக்கு இங்கே ஒரு ஊழியக்கார் வந்தார், எனக்கு அவர் அன்றைக்கி பார்த்ததுலேருந்து அவர் மேலே எனக்கு விருப்பம். பயங்கர பிரபலமான ஊழியக்கார் தான். அவர் வராரு, நம்ம சர்ச்சுக்கு வராரு, நம்ம நடத்தல. ஆனால் ஒருத்தர் நம்ம சபையை வாடகை எடுத்து நடத்துகிறாரு, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, ஊழியக்கார கூட்டம் தான். அவர் வரும்போதே பார்த்திங்கன்னா அவருடைய ஆளுங்க ஒரு 5 பேர் அப்படியே வண்டியோடு கூட ஓடி வராங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாலின் வந்தால் வர்றாங்களே அது மாதிரி கூட ஓடி வராங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாச்சு. இங்கேருந்து இங்கே வரத்துக்கு அவருக்கு நாங்கள் வாசலாண்ட வந்ததுமே 6 நடிச்சார் டிரைவரு. உடனே 4 பேர் போய் 4 மூலையில் நின்று ஓடி வந்தாங்க. சரி ஏதோ காசு கொடுத்துருப்பாரு வர்றாங்க. இங்கே சர்ச்சுக்குள்ளே வராரு, இப்படி கை பிடிச்சிக்கினாங்க அந்த 5 பேர். நடுவில் அவர் நிற்கிறாரு, இப்படியே வராங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் ஊழியக்காரு, வந்திருக்கிறவர்களும் ஊழியக்காரன், அப்படி தானே? இப்போ தொட்டுட்டா என்ன ஆயிடுச்சு? ஐயா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன ஆயிடுச்சு? கிட்ட வந்துட்டா என்ன ஆயிடுச்சு? எனக்கு அவரை பார்த்ததுமே அது வரைக்கும் நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் இருந்ததுன்னா ஒரு 50 ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க ஊழியக்காரங்க. இவர் வராரு, நடுவில் வர்றாரு, அப்படியே எல்லாம் அப்படியே கையை பிடிச்சிக்கினாங்க. ஊழியக்கார் யாரும் இவர்கிட்ட வந்துடக்கூடாது. கொரோனா கூட இல்லை அப்போ, ஹல்லேலூயா. அந்த டைம்லேயே அவருக்கு என்ன அது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே கையை பிடிச்சின்னு அவர் நடுவில் அப்படியே நந்து வராரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் தான் மைக் செட்டு போட்டுன்னு மேலே உட்காந்து நின்றேன். நான் அவர் நல்லா பேசினார், ஆனால் ஒன்றுமே என் காதில் போவே இல்லை. ஏன்னா பிடிக்கல எனக்கு அவர். ஹல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே. ஏன்னா பாருங்க, ஒரே சரீரம். இங்கே பெரிய ஆள் இல்லை, சின்ன ஆளும் இல்லை. இவர் பால் தினகரன் இங்கே வந்தார் பார்த்தீங்களா, எவ்வளோ ஹம்பிளாக இருந்தார். எல்லாரும் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கினார், கூட வந்து நின்னார். இவர் மோகன்சி வந்தார், எப்படி இருந்தார்? எல்லாரும் கூட நின்னார், எல்லாரு கூடயும் பேசினார், எல்லாரு கூடயும் சிரிச்சார். அவங்க ஸ்டெல்லா தினகரன் வந்தாங்க, எப்படி இருந்தாங்க? இங்கே இருக்கிற அநேக பெரிய ஊழியக்காரங்க இங்கே வந்தாங்க. இவர் அந்த கிட்டார் வாசிக்கிறாரு ஒரு மாதிரி. ஐசக் ஜோ வந்தார், நீங்கள்லாம் வரல, அவர் டைமுக்கு வந்துட்டார். 8:30 மணி 9 மணி சர்வீஸ், அப்போது 8 மணிக்கு வந்துட்டார். யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இங்கே இருந்து மைக்கெல்லாம் போட்டுனுக்கிறேன். அவர் வெளியில் இருக்கிற டேபிளை தூக்கின்னு வந்து கம்யூனியனுக்கு போட்டார். அவரும் நானும் சேர்ந்து தூக்கின்னு வந்து கம்யூனியனுக்கு போட்டோம். மேலே ஒரு ஸ்பீக்கரு எப்படி வேணும்னு அவர் செட் பண்ணிவிட்டு அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிறார். எல்லாம் ஒன்றே. நீங்கள் கிரேக்கனாக இருந்தாலும், யூதனாக இருந்தாலும், சுயதானனாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், வெள்ளையனாக இருந்தாலும், கருப்பனாக இருந்தாலும், இங்கிலீஷ் பேசினாலும், டாக்டராக இருந்தாலும், நர்ஸாக இருந்தாலும், லாயராக இருந்தாலும், படிப்பே இல்லாதவனாக இருந்தாலும், பணம் இருந்தாலும், பணம் இல்லாதவனாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே என்று வந்துட்டா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கள் அங்கிள் ஒருத்தர் இருந்தார், அவரே சொல்லிக்கிறார். அவர் கம்யூனியனில் இங்கே இல்லை, அவர் மெட்ராஸ், அதனால் உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம், கம்யூனியன் எடுக்க சொல்ல அப்படியே பார்த்துனே போவாராம். இது ஏற்கனவே சர்ச்சில் சொல்லியிருக்கேன். கம்யூனியன் எடுக்க சொல்ல எல்லாம் முட்டி போட்டுனுப்பாங்க, இப்போ பார்த்துனே போவாராம். காலை பார்த்தே அவர் அவங்களுடைய ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுவாராம். அப்படியே பின்னாடி காலை பார்த்துனே போவாராம். அழகான கால் இருந்துச்சுன்னா அங்கே போய் அப்படியே முட்டி மோதி அந்த கேப்பில் பூந்து அப்படி தான் யார் பக்கத்தில் உட்காரணுன்றதே சிலர் என்னது டிசைட் பண்ணுறான். நல்லா சாரி கட்டி இருக்கணும், நல்லா இங்கிலீஷ் பேசணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இடத்துல தான் நான் இருப்பேன், இப்படிப்பட்ட இது தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நோ டிவிஷன். இந்த சபை கூட இவ்வளவா எழும்ப காரணம் என்ன தெரியுங்களா? சபையில் நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதான் ஐயா சொல்கிறாரு பாருங்க, திருவள்ளூரில் இருக்கிற 70% ஊழியக்காரங்க இங்கே சபையில் விசுவாசியாக இருந்தவங்க நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனாலும் சபை உடையாமல் இத்தனை ஆண்டுகள் இங்கே நிலை நிற்க காரணம் என்ன தெரியுங்களா? ஐயாவோடு கூட அம்மாவோடு கூட இணைந்திருக்கக்கூடிய அநேகரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே மாணிக்கையா இருந்தார், பிரதர் புஷ்பராஜ் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய தகப்பனார் மாணிக்கையா இருந்தாங்க. ஐயாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் சர்ச்சுக்காக எங்கன்னா போய் சண்டை போடுவார். சர்ச்சையும் சபையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். சந்தானையா இருக்கிறார், பிலிப்பையான்னு இருந்தார், அந்திரியா பிரதர்னு இருந்தார், பிரதர் தினகர்னு இருந்தார், இன்னும் நிறைய சகோதரர் எட்வின் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. சபையை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். எந்த இடமா இருந்தாலும் சரி. இப்போ சொன்ன பாருங்க, லிவிங்ஸ்டன்னு சொல்லி ஐயா பிரசங்கம் பண்ணுறாருன்னா பாடி கார்டு போல் அப்படி முன்னாடி போய் அப்படி நின்றுவார். வீடியோலாம் இருக்குது. ஐயா பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கே நிற்கிறாருன்னா இப்படி தான் நின்று இருப்பார். அவர் அப்படி நிற்பாங்க. எல்லாம் துணையாக ஒன்றாக இணைந்து இருந்ததினாலே பிசாசு யாரை விழுங்கலான்னு வகைத்தேன்னா சில வீக்கானவங்க இருந்தாங்க, அவங்கள தள்ளி விட்டான்.
வேதமே சொல்லுகிறது, துன்மார்க்கன் நீதிமானுடைய சன்னதியிலே நிலை நிற்பதில்லை. அதனால் அவங்க விலகி போயிட்டாங்க. ஆனால் சிலரை தேவன் சபையில் இணைத்து வைத்திருந்தாங்க. இது உடைந்து போகாதபடி கட்டி எழும்பும்படி இங்கே துணையா நின்றவங்க அநேகர் இருக்காங்க. சொன்ன பாருங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க, பல பிரச்சனை வந்தது. ஆனால் சபையில் இருக்கிற அநேகர் சபைக்கு என்ன பண்ணாங்க? தூண்களா நின்றாங்க. ஐயாவுக்கு தூண்களா நின்றாங்க. அப்போ இந்த நாளிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இரண்டாவது, இந்த 10ஆம் ஆண்டிலே அறிய வேண்டிய காரியம், நம்ம அநேகராக இருந்தாலும் எப்படி இருக்கிறோம்? உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒன்றா இருக்கிறது தான் ஏன் கஷ்டம்? ஒன்றா இருக்கிறது தான் கஷ்டம். தனியாகவே இருந்துட்டா கூட இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து சொல்லின்னு இருந்தாங்க, வேண்டாம் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நானே புறங்குற மாதிரி ஆகிடும். ஒன்றா இருந்தால் தான் ஏன் கஷ்டம். வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? ஆனால் பிசாசனுடைய வேலை அதுதான், பிரிக்கிறது தான் அவன் வேலை. சேர்ந்து இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு இடத்துல பிரிவினை இருந்தால் நம்மளே தெரிஞ்சுக்கணும், இங்கே பிசாசு கிரியை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அலெக்ஸை நான் வீணா பேசுகிறேன்னா எனக்கும் அலெக்ஸுக்கும் இல்லை, எனக்கும் அலெக்ஸுக்கும் நடுவில் ஒருத்தன் கிரியை செய்கிறான், ஒருத்தன் கிரியை செஞ்சினே இருக்கிறான். நாங்கள் 2 பேரும் பேசினா போதும், நானும் பிரதர் சந்துருவும் பேசினா போதும், அலெக்ஸுக்கு கோவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அலெக்ஸை பற்றி பேசலை, ஆனால் நானும் சந்துருவும் பேசி சிரிக்கணுமே, அலெக்ஸுக்கு ஒன்றா வெறுப்பு வரும். என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னை பற்றி தான் சிரிக்கிறாங்க, என்னை குறித்து தான். அங்கே ஒருவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். குடும்பத்தில் அப்படி பிரிவினையை உண்டாக்குகிறான். யோசனைகள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஆனால் தனியாக இருக்கிறது போலயே தான் யோசனை இருக்கும். யாருமே என்னை நேசிக்கிறதே இல்லை, யாருக்குமே என்னை பிடிக்காது. நான் அது பாருங்க, வீட்டில் இருக்கிறேன், யாருன்னா என்கிட்ட பேசுகிறாங்களா, என்கிட்ட பழகிறாங்களா, யாருமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒருவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான், அவனுடைய நோக்கம் பிரிவினை தான். ஆனால் இந்த ஆண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த ஆலயத்தை பார்க்கும்போது நினச்சிங்க, இது இப்படி நிற்க காரணம் பலராக இருந்த நம்ம ஒன்றாய் நின்னதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாபேல் கோபுரத்தை பார்க்கும் வரும்பொழுது அவர் சொன்னார், அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையாய் இருக்கிறார்கள், அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே எண்ணமா இருக்கிறாங்க, அவங்க செய்கிறது என்ன பண்ணாது, தடைப்படாது. அவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க. அப்போ இன்றும் நம்ம ஒன்று சேர்ந்தால் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சபை உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. சர்ச் இஸ் an example to the world. உலகத்திற்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்ற அடையாளங்கள் இருக்கு. உலகம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. சினிமா நடிகர்களை தேடி ஓடுது, அரசியல் தலைவர்களை தேடி ஓடுகிறது, படித்த மேதைகளை தேடி ஓடுகிறது, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒருவராலும் சரியான வழி என்ன பண்ண முடியல, காண்பிக்க முடியல. ஆனால் வேதம் அல்லது சபையினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உலகம் தேடி வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வாசிங்க, 1 யோவான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 John chapter 2 verse 6. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்க, சபையை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயேசுவை பார்த்தது போலவே இருக்கணும். நம்மளுடைய பேச்சு இயேசுவை போலவே இருக்கணும். நம்மளுடைய நடை உடை பாவனை இயேசுவை போலவே இருக்கும். இரக்கமும் கிருபையும் தயவும் மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு சபை உலகத்திலே எந்த மதமும் எல்லா தேசத்திலையும் பரவல, ஆனால் கிறிஸ்தவம் எல்லா தேசத்திலும், எல்லா ஐலாண்டில் கூட இருக்கும். ஒரு சிலுவையாச்சும் வச்சிருப்பான். இது வரைக்கும் யாரும் போயே இருக்க மாட்டோம், ஆனால் ஒரு சிலுவை இருக்கும். ஏறக்குறைய நேற்று ஒருத்தர் பேசின்னு இருக்கும் போது, யார், இந்த டேவிட் விஜயகாந்த், அவர் அந்த ஷார்ட்ஸில் சொல்கிறாரு, 1435 ஏதோ மொழிகளிலே வேதாகமும் என்ன பண்ணப்பட்டிருக்கான், மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எத்தனை மொழிங்க? ஆமாம், இருக்கிற மொழி 1700 என்னமோ போல இருக்குது உலகத்தில்.
பாஷைகள், லாங்குவேஜஸ்ஸு. அதில் 1400 சம்திங் என்ன பண்ணியிருக்கிறாங்க. வேதாகமத்தை வேற எந்த ஒரு புஸ்தகமும் அத்தனை மொழிகளில் என்ன பண்ணல, மொழிபெயர்க்கவே படல. ஆனால் எல்லா இடங்களிலும் போயிருக்கிற. ஆனால் அந்த வேதாகமத்தை அந்த உலகத்திற்கு காண்பிக்கிறது எதென்றால் சபை தான். காந்தியடிகள் இப்படி சொன்னதா நான் கேட்டிருக்கிறேன். உண்மையாக போய் நீங்கள் தான் சொல்லணும். அவர் ஒரு ஆலயத்திற்கு போனாராம். உள்ளே போய் அவர் உட்கார்ந்துன்னு இருந்தால் இந்த ஏழையானவங்க, அடிமைகளையும் இந்தியர்களை எல்லாம் வெளியில் உட்கார வச்சுருக்கிறாங்களாம். வெளியில் நின்றுன்னு இருக்குது. அப்போ அவர் பார்த்து சொன்னாரா, கிறிஸ்தவத்தில் கூட என்ன இல்லை, அந்த சமம் இல்லை, அந்த தீண்டாமை இங்கேயும் என்ன பண்ணுது, கடைப்பிடிக்கப்படுகிறதே என்று சொல்லி சபையில் இருந்து அவர் எழுந்து போயிட்டாரு என்று சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன். அப்போ பாருங்க, சபையை ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்குறாங்க. ஆனால் சபை கிறிஸ்து சொன்னது போல என்ன பண்ணல, வாழ்கிறதே இல்லை. இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் எப்படி இருப்பானா, அவர் நடந்தபடியே தானும் நடப்பான். எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் பார்த்தீங்களா. இயேசுவை போல நம்ம வாழ்வோம். ஏன் வாழ்வோம்னா அவரிலே நிலைத்திருக்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம ஏன் ஃபிலிம் மினிஸ்ட்ரி போகிறோம், ஏன் ஓப்பன் ஏர் போகிறோம். நான் போன வாரம் அதான் ஒரு வீடியோ பார்த்தா, அந்த போன ஸ்டார் நைட்டாக அதுக்கு முந்தின ஸ்டார் நைட்லேயே அந்த 7 இடங்களுக்கு போய் நம்ம அரிசி அந்த நற்கிரியைகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஒரு வீடியோ பார்த்தா குஷ்டரோகியின் மத்தியில் பார்த்தா வரலே இல்லை. அந்த வீடியோ பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, வரலே இல்லை. கையில் பேக்கை வாங்கிக்கின்னு அவங்க சந்தோஷமாக போகிறாங்க. அங்கே நின்று நம்ம சபையாரெல்லாம் பாடலை பாடி இயேசுவை குறித்து சொல்லி சாட்சிகளெல்லாம் சொல்லி நாடகமாடி நடனமாடி ஏன் செய்கிறோம் என்றால், இயேசு பூமியில் இருந்தபோது அதுதான் செஞ்சார். அவர் கிராமம் கிராமமாய் சுற்றி திரிந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு சபையினுடைய வேலை அதுதான். வெறும் பிரசங்கிப்பது மாத்திரம் அல்ல, அவரிடத்திலே வந்த யாவருக்கும் அவர் நன்மை செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடினால் அவர் எப்படி சுத்தி திரிந்தாரா, நன்மை செய்கிறவரா. நன்மை செய்கிறவரா. வியாதிஸ்தங்க வராங்க, அவர் இரவு முழுவதும் அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, பிசாசுகளை ஓட்டுறாங்க. நன்மை செய்து கொண்டே இருந்தா, நன்மை செய்து கொண்டே இருந்தான். ஒருத்தன் ஓடி வந்து கன்னத்தில் பலார்னு அடிக்கிறான். ஏசு என்ன சொன்னார், தப்பா எதனா சொல்லியிருந்தா அடிச்சிருக்கலாமேப்பா, நான் ரைட்டாக தானே பேசுகிறேன். அவருடைய தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஆனாலும் கோபப்படலை. 1 பேதுரு 2:21 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2:21 இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆமாம், அவர் சொல்கிறார் பாருங்க, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காய் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் அடிக்கப்படும் பொழுது அங்கே தொடர்ந்து சொல்லப்படுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனம் காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரை போல அவரில் நிலைத்திருக்கிறவங்க நடக்கணும். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு, நான் அடிக்கடி சொல்கிற காரணம் தான். எங்கள் வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ண வந்த ஒரு கிறிஸ்தவர் சொன்னார், யாரனா நம்பலாம் ஐயா, கிறிஸ்தவனை மாத்திரம் நம்பவே முடியாது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமாம், இதுக்கெல்லாம் ஹல்லேலூயா சொல்லாதீங்க, நல்லது தான். யாரனா நம்மளாம் பாருங்க, எப்படிப்பட்ட சாட்சி உண்டாயிருக்கு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் சென்ட் ஆனிஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். பிடி விளாட்டு உள்ளே வரும், ஒரு பொண்ணுடைய தண்ணியை யாரோ எடுத்து குடிச்சிட்டான். எல்லாரையும் திட்டினுக்குது. அந்த பொண்ணு ரவுடி மாதிரி இருக்கும் போல, இது இன்னும் மனசுலேருந்து போல பாருங்க, அது எல்லாரையும் திட்டுது, நீ தண்ணியை குடிச்சாடா, நீ தண்ணியை குடிச்சாடா. அப்போ அது என்ன வந்து கேட்குது, நீ தண்ணியை குடிச்சாடான்னு. உடனே பக்கத்தில் ஒருத்தன் சொன்னான், அவன் குடிச்சிருக்க மாட்டான்டி, அவன் கிறிஸ்தவன் அப்படின்னுச்சு. எப்போ 5th படிக்கும் போது. இன்றைக்கி என்னன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, யாரன்னா நம்பலாம், ஆனால் யார் நம்ப முடியாது. கிறிஸ்துவை போல வாழ வேண்டிய நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ போல இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்முறைகள் இல்லை. லஞ்சம் வாங்க துணிகிறோம்,
பாவம் செய்யும் விரைந்தோடும் கால், கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் வாயிலிருந்து போய் வருகிறது. நீதி நியாயத்தை கிறிஸ்தவனிடத்தில் எதிர்பார்க்கவே முடியல. துணிகரமாய் நம்ம வச்சு மனசில் அவங்க பேசும்போது ஜாலியாக பேசுகிறாங்க, ஆனால் பேச்சு கொடுக்குறவங்க மனசில் என்ன இருக்குது, அவ்வளவு வஞ்சகத்தை அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க. சொல்லு, அப்படியா, அப்புறம் அப்புறம் அப்படியேன்னு கேட்டு அன்றைக்கி பேசும்போது ஐயா ஒரு நல்ல வசனம் சொன்னார். உள்ளதை உள்ளபடி சொன்னாலே என்ன பண்ணுவானா, நல்ல ஸ்நேகிதன் என்ன பண்ணுவானா. அப்போனா என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறத இருக்கிறபடியும் சொல்லக்கூடாது, இல்லாதபடியும் சொல்லக்கூடாது. நீ கேட்டியா ஜோம் பண்ணுவேன்னா, ஆனால் என்ன பண்ணுறது, சாம் என்ன சொன்னான் தெரியுமா அலெக்ஸு அப்படின்னா போதும். நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் என்ன பண்ணிடுறான், பிரித்து விட்டுடுறோம். இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கிறிஸ்து நடந்தது போல நடங்க. உங்கள் வாழ்க்கை, பேச்சு, செயல்கள் எல்லாம் அப்படி இருக்கட்டும். செகண்ட், இந்த சர்ச்சு அப்படி தான் இருக்குது. இந்த சர்ச்சு அப்படி தான் இருக்குது. சொன்ன பாருங்க, 12 மாநிலங்களிலே நம்மளுக்கு தெரியாத பாஷை, மணிப்பூர் நாகாலாண்டில் பைபிள் ஸ்கூல் நடத்திருக்கோம். மணிப்பூரில் நம்ம பைபிள் ஸ்கூல் நடத்திருக்கிறோம். எல்லாம் இங்கே வந்து கிராஜுவேஷன் வாங்கின்னு போயிருக்கிறாங்க பாருங்க. நாயை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே நாக்கு ஊறும். ஒரு நாயை மெய்யூரில் போய் அடித்து சாவச்சு ட்ரெயினில் அவங்களுக்கு சமைச்சு குத்தமிச்சோம். ஏன்னா அவங்களுக்கு சிக்கன் போல் நாயை பார்த்துமே அப்படியே நாக்கு ஊறுது அவங்களுக்கு. மணிப்பூர், நாகாலாண்டெல்லாம் இங்கே வந்து அவங்க ட்ரெயினப் ஆனாங்க. ஒரிசா, ஜார்க்கண்டு, பீகார், கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துக்களும் வேதாம கல்லூரியை நடத்தியிருக்கிறோம். அங்கே ஒரிசாவிலே ஒரு கிராமத்தில் கிறிஸ்தவர்களை வெட்டி, அப்படியே மரத்தை வெட்டி சாய்க்கிறது போல் சாட்சி அவளுடைய உடைமைகள் எல்லாம் எரிச்ச பொழுது அங்கே போய் முதலில் உதவி செஞ்சது எதுனா ஷாலோம் பேராளர். தமிழகத்தில் பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இது, கோடி கோடியாக பணம் வச்சுனுங்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருந்து ஏறக்குறைய ஒரு 12 ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல போய், அந்த வீடியோலாம் கூட இருக்கும், வீடெல்லாம் எரிஞ்சிருக்கு, நல்ல வண்டி வச்சுருக்காங்க, வண்டினா அந்த டிராக்டர் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் கொளுத்தி விட்டுட்டாங்க. ஊருக்குள்ளே வருகிறதுக்கு பயம். ஆனால் நம்ம ஆளுங்க உள்ளே போனாங்க. உள்ளே போய் அங்கே இருக்கிறவர்களுக்கு பண உதவிகளை செய்து அந்த இடத்துல ஒரு சபையை கூட கட்டி எழுப்ப கர்த்தர் இந்த சபைக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜஸ்தானில் டெய்லரிங் ஸ்கூல் நடத்தணும். இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்ம மூடிட்டோம், செயல்பட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ராஜஸ்தானிலே டெய்லர் ஸ்கூல் நடத்தணும், ஆர்ஃபனேஜ் நடத்தணும். ஆந்திராவிலே ஆர்ஃபனேஜ் நடத்தணும். அப்போ பாருங்க, இவ்வளவு காரியம் தேவன் என்ன செய்திருப்பார். நன்மை செய்கிறவராய் சுற்றினது போல இந்த ஷாலோம் பேராலயமும் பூர்ண சுவிசேஷ தேவ சபையும் நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த ஆண்டு விழாவில் வந்திருக்கிறீங்க, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சபையில் ஆமாம் சபை செய்து அப்போ நம்ம செஞ்ச மாதிரி தானே அப்படின்னு இல்லாமல் பர்சனலாக என்ன பண்ணுங்க, டூ குட். தீமை செய்கிறவர்களுக்கு கூட என்ன பண்ணுமா, ஆமாம் நன்மை செய்யணும். அப்போ தான் கிறிஸ்தவங்க. தீமை செய்கிறவனுக்கு தீமை செஞ்சால் நீங்கள் யார் இல்லை, எங்கள் மாமியாரை வச்சுக்கிறேன் அப்படின்னாலே கர்த்தர் ஒன்று ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேர் எழுதி நரக லிஸ்ட்டில் எழுதி வச்சுருவார். நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, மனசில் கசப்பு, வைராக்கியம், இது ஒன்றும் இருக்கும். யாரை குறித்து நான் இன்றைக்கி இங்கே நின்று தைரியமாக சொல்ல முடியும், ஐ ஹாவ் நோ எனிமி இன் த வேர்ல்டு. உலகத்தில் எனக்கு சத்துருக்கள் ஒருவரும் இல்லை, யார் மேலேயும். அந்த ஊழியக்கார் கூட இன்றைக்கி தான் சொன்னேன், நாம இல்லை அவர் கூட, யார் மேலே எனக்கு கசப்பு இல்லை, ஒரு ஆளுகிட்ட கூட சண்டை இல்லை, யார்கிட்ட வெறுப்பு இல்லை, யாரை குறித்தும் மனசில் ஒரு சின்ன ஒரு 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 புள்ளி கூட என் மனசில் என்ன இல்லை, கசப்போ ஐயோ அவன் பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு இது இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?